ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 3 கடைசி பகுதி, 3 கடைசி பகுதி. இந்த சம்சார விருட்சத்தை எப்படி அழிப்பது அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த சம்சார விருட்சத்தெல்லாம் அழிக்க முடியாதுடா, ஏன்னா இருக்கிறது தானே அழிக்க முடியும், இல்லாததை எப்படி அழிக்கிறது? ஸோ தேர்ஃபோர் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் கடந்த 2 நாட்களாக ரொம்ப டீட்டெயிலா டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக உண்மையில் சம்சார விருட்சம் என்பது இல்லவே இல்லை. அப்ப சம்சார விருட்சமே இல்லைன்னா சம்சார துக்கம் மட்டும் எப்படி வரும்? இல்லாததுல இருந்து துக்கம் வந்துருமா? சோ சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? அப்போ சம்சாரம் என்பது இல்லை என்று புரிந்து கொள்வது மட்டும்தான். புரிந்து கொள்வதுன்றது என்னது? ஞானம். சோ புரிதல் என்பது ஞானம் இல்லையா? அப்போ அந்த ஞானத்தால் மட்டும், தவறான புரிதல் துக்கத்துக்கு காரணமாக இருந்தது. அப்ப சரியான புரிதல் துக்க நிவர்த்திக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு மாதிரி இருக்கு. சோ அதாவதுங்க, ஏதாவது பிசிக்கலி ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா அது கஷ்டத்துக்கு காரணமா இருந்ததுன்னா அந்த பிசிக்கலா இருக்கிற திங்க வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த பாம்பை வந்து அடிச்சு கொண்டுட்டோம்னா பயம் தீர்ந்து. கயிறு தான் இருக்கு, ஆனா நம்ம பாம்பை நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த பயத்தை நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது உபாயம் இருக்கா? கயிற்று அடிச்சு கொள்ள முடியாது. கயிற்று அடிச்சு கொண்டாலும் அங்க பாம்பு இருக்காது. சோ இல்லாத பாம்பை அடிச்சு கொண்டெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. அப்ப நம்ம இல்லன்றத புரிஞ்சுக்கிறது தான். நீயாட்டு இல்லாததை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் உன்னுடைய துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப தீர்வு என்னவா இருக்க முடியும்னா, கர்மாவினால், கிரியையினால், கிரியைன்னா செயலினால் முடியாது. அப்ப புரிதலினால் மட்டும்தான் முடியும். தவறான புரிதல் துக்கத்திற்கு காரணம் எனில், சரியான புரிதல் மட்டும் தானே துக்க நிவர்த்திக்கு காரணமாக இருக்க முடியும் என்ற இந்த புரிதலைத்தான் அடுத்து வருகின்ற இந்த விஷயத்துல ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றார், படிக்கிறார். இந்த விருட்சத்துக்கு முடிவு இல்லை என்பது ஒரு விதமாக இவ்வாறு முதலிலும் முடிவிலும் இராததும் இருப்பதாய் தோன்றும் போதும் ஒரு விதமான உருவம் நிச்சயமாக படைத்திராததுமான இந்த சம்சார விருட்சத்தை பிடுங்கி எறிவதில் என்ன பிரயாசம் இருந்து விட முடியும்? அது மாதிரி முதல்ல இருந்தது பின்னாடியும் இல்லை, நடுவுல மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நடுவுல மாத்திரம் கூட ஒரு விதமாக இருக்கு. இப்ப நீங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, செத்த பிறகு இருக்க போறது இல்ல. நடுவுல மட்டும் ஒரே மாதிரியா இருந்தீங்க. 5 வயசுல 1 வயசு 2 வயசு 3 வயசு அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்க மாறிட்டு தான் இருந்தீங்க. ஒரே மாதிரி இருக்கும்போது கூட இல்ல, இல்லையா? அப்ப எப்பயுமே இல்ல அப்படிங்கிற மாரி மறுபடியும் ஆணித்தரமா அடிக்கிறார். அப்புறம் இல்லாததான விருட்சத்தை பிடுங்கி எறிறதுக்கு என்னடா கஷ்டம்? புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏய் கிருடி, உன்னுடைய கிருடின்னா அர்ஜுனனை செல்லமா அழைக்கிறார். அஞ்ஞானத்தினால் இல்லாததான இது நிலைத்து நிற்கிறது. ஆகவே இதை ஆத்மஞானம் என்னும் கத்தியை கொண்டு வெட்டி தள்ளு. இல்லாததான ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுன்றது ஆத்ம ஞானம் என்னும் வாளால் வெட்டி தள்ளு. புரிதலின் மூலியமாகத்தான் அதை வெட்ட முடியுமே தவிர பிசிக்கல் ஆக்ஷன் மூலியமா அல்ல. அவ்வாறு செய்யாமல் ஞானத்தை தவிர வேறு எந்த உபாயத்தை கொண்டும் இதை நாசம் செய்ய நீ பார்த்தால், இதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வாறு செய்யாமல் நீ இந்த ஞானத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு உபாயம்னா வேற ஏதாவது வழியால் நீ வந்து அதை நிவர்த்தி செய்யணும்னு நினைச்சா, எந்த அளவுக்கு நீ அதை நிவர்த்தி செய்ய நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டம்தான் மிஞ்சுமே தவிர நிவர்த்தி ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அவரே அடுக்கிறாரு, படிக்கிறார். இதை நீ நாசம் செய்ய நீ பார்த்தால் எவ்வளவுக்கு எவ்வளவு முயல்வாயோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த விருட்சத்தில் சிக்கித்தான் போவாய். அப்படி சிக்கி போய் மேலும் கீழுமாக இருக்கும் எண்ணிறந்த கிளைகளுக்குள் ஒன்றிரண்டு மற்றொன்றுக்குள் அலைந்து திரிந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு போவாய். ஸோ மரத்துக்குள்ள சிக்கிட்டு அப்புறம் மேலும் கீழும் போயிட்டு இருக்கிற மரத்துக்குள்ள நீ இந்த பக்கம் போக முடியாம அந்த பக்கம் போக முடியாம சிக்கிட்டு கஷ்டப்பட்டுடுவடா. உபாயம் ஞானம் என்பதை மட்டும் புரிந்து கொள். அப்படி சிக்கி போய் மேலும் கீழுமாக இருக்கும் எண்ணிறந்த கிளைகளுக்குள் சரி எண்ணிறந்த கிளைகளுக்கு கஷ்டப்பட்டு போவாய். ஆகையால் இவ்வனைத்தையும் அடிவேராக இருக்கும் அஞ்ஞானத்தை உண்மையான ஞானத்தால் அறுத்தல். சோ ஒரே உபாயம் என்னன்னா, பேஸ் என்ன? இந்த உலகம் தோற்றத்திற்கு என்ன காரணம்? விஷய ஸ்வரூப அஜ்ஞானம். அதுதான் மூல வேறு. சரியா? அந்த வேரை தூக்கணும். என்ன வேரை தூக்கணும்? அஜ்ஞானம். அஜ்ஞானம்ங்கிறது வேறு அப்படின்னா வெறும் கல்பனை இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்வதுதான் வேறு. அப்ப என்ன பண்ணணும்? கற்பனையை ஸ்டாப் பண்ணு, எவ்வளவுதான். ஸ்டாப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்க காணாம போயிடும்.
தூக்கத்தின் போது கனவு வந்தது. கனவு ஏன் வந்தது? சப்கான்சியஸ் மைண்டின் கற்பனை. அத கனவுல இருக்கக்கூடிய அந்த உலகத்தை அழிக்கணும். என்ன செய்யணும்? அவனை எழுப்பி விட்டா அப்படின்னா சப்கான்சியஸ் எண்ணத்தை ஸ்டாப் பண்ணினா கனவுலாம் காணாம போயிடும். இந்த மாதிரி அஞ்ஞானத்தை எடுப்பதற்கு ஞானம் ஒன்றே தீர்வு அப்படின்னு சொல்றாரு. இப்படி செய்யாமல் வயிற்றுப்பாம்பை அடித்துக் கொள்வதற்கு தடிகளை கொண்டு அடித்தால் சிரமம்தானே மிகுதியாக ஏற்படும். வயிறு பாம்பை பார்த்துட்டு இருக்கு, இந்த பாம்பை நான் கொள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடிகளை கொண்டு போயிட்டு அடிச்சா என்ன ஆகும்? கைதான் வலிக்கும். பிகாஸ் அங்க பாம்பு இல்ல, இருந்தாதானே சாகுறதுக்கு. அப்ப நீ அதை பாம்பு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப. கை வலிச்சதுதான் மிச்சம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். காணலிலே பிரவாகமாக ஓடக்கண்டு அதை தாண்டி போவதற்கு ஒரு தோணியை தேடிக்கொண்டு கண்கால் தெரியாமல் ஒருவன் ஓடி குறுக்கிட்ட காட்டாற்றிலே விழுந்து முழுகி போவது போலே. இருக்க காணல் நீர் பிரவாகமா ஓடுது. ஐயோ அப்படி போனேன்னா மூழ்கி செத்து போயிடுவேன். ஏதாவது ஒரு ஓடம் ஏதாவது இருக்கணும். அது இருந்தாதான் நான் இந்த காணல் நீரை கடக்க முடியும். தேடுறா ஓடத்தை அப்படின்னு ஓடி ஓடி கடைசியில நிஜமா இருக்கிற தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டாங்க. சரியா? பிகாஸ் பொய்யை உண்மை என்று நம்பினால் உண்மையை பொய்யன்னு தானே புரிஞ்சுட்டேன். அந்த அளவுக்கு புத்தி பேலன்ஸ் போயிடும். யூ கெட் அடிக்டட் இன் பர்டிகுலர் திங். ஒரு விஷயத்துல நம்ம அடிக்ட் ஆகி நம்ம தப்பா புரிதலை பண்ணிட்டு இருக்கும்போது உண்மை தெரியாது. பொய் நம்ம உண்மையா தெரிஞ்சா அப்புறம் உண்மை பொய்யா தானே தெரியும். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்ற. காணல் நீர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உண்மையான நீருக்குள்ள போய் செத்து போயிட்டான் அப்படிங்கிறது. சரியா? இதுக்கு அது தப்பிக்கிறதுக்காக அவன் ஓடத்தை ரெடி பண்றான், அதை ரெடி பண்றேன், இதை ரெடி பண்றேன்னு ஓடி கடைசியில நிஜமா தண்ணிக்குள்ளேயும் மூழ்கி போயிட்டான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். உண்மையான இருப்பற்ற சம்சாரத்தை உபாய அனுஷ்டானங்களால் அப்படின்னா தி ஹெல்ப் ஆஃப் சம் கர்மா ஆக்டிவிட்டிஸ் நாசம் செய்ய பார்த்தால் தன் சொரூபம் தனக்கே மறைந்து போய் சம்சாரம் உண்மையானது என்ற அஞ்ஞானமே மேலும் மேலும் திடமாக ஏற்பட்டு கொள்ளும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏதேனும் ஒரு உபாய அனுஷ்டானத்தை வச்சு நான் இந்த சம்சார விருட்சத்தை அடிச்சு தள்ளணும் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா என் நிஜஸ்வரூபத்தை மேலும் மேலும் மறந்து, ஆக்சுவலி என்னுடைய நிஜஸ்வரூபத்தை மறந்து கல்பனையை ஸ்டார்ட் பண்ணதுதான் அஞ்ஞானத்துக்கே காரணம் இல்லையா? இப்போ இந்த அஞ்ஞானத்துல வந்த வேற நான் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அழிக்கணும்னு நினைச்சிட்டு புரிதல் இல்லாம வேறொரு உபாயத்தால நீ ட்ரை பண்ணேன்னா நான் என்னை மறந்துருக்கிறேன்ல, அது இன்னும் வலுப்பட்டுடும். சம்சார விருட்சம் இருக்குங்கிறது ஸ்ட்ராங் ஆயிடும். இருக்குன்னு நினைக்க போய் தான் நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். வேற எந்த உபாயத்தை நான் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் பண்றேன். என்ன ஸ்ட்ராங் பண்றேன்னா சம்சார வருஷம் ரியல்னு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். as long as if I tried by some other means, வேற எந்த வழியாகவும் இந்த சம்சார விருட்சத்தை அழிச்சிடணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ண எல்லாமே என்ன இன்டைரக்ட்லி மீன் ஆகுதுன்னா இந்த சம்சார விருட்சம் ரியலாவே இருக்குன்னு மீன் ஆயிட்டு இருக்கு. which indirectly means that நான் பிரம்மஸ்வரூபம் அல்ல, நான் உலகம்தான். அதாவது அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிற என்னோட நானே பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த ஞான கருத்து டோட்டலா மிஸ் ஆயிடும். அது மிஸ் ஆனதுனாலதான் இந்த எனது கற்பனையால இந்த உலகத்தை போய் உண்மை நம்பிட்டு இருக்கேன். இந்த உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா நான் பிரம்மஸ்வரூபம் நான் புரிஞ்சுக்கலாம். நீ இதையே உண்மை நம்பிட்டு இருந்தேன்னா நீ பிரம்மஸ்வரூபம்ன்றதுனால புரிஞ்சுக்கவே முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காணல் நீரை உண்மை நம்பிட்டு இருந்தேன்னு நிஜத்தை நீயே உனக்கு தெரியாம போயிடும் பிரம்மா. அப்ப நீ யாருன்னே நீ புரிஞ்சுக்காம போயிடுவ. உன்னுடைய அந்த மாயை உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஸ்வப்னத்தில் ஏற்பட்ட காயத்தை ஆற்றிக்கொள்ள விழித்துக் கொள்வதே ஔஷதமாக இருப்பது போலே அஞ்ஞானத்தை அடிவேராக உடைத்ததான் இந்த நாசம் செய்ய ஞானமே கத்தியாக வேண்டும். ஸ்வப்னத்தில் ஏற்பட்ட காயத்தை ஆற்றிக் கொள்வதற்கு விழிப்பதுண்டே ஔஷதம்னா மருந்து. சரியா? அப்ப அதுக்கு தீர்வு என்ன? விழிப்பதுதான் தீர்வே தவிர அதுக்கு மருந்து போட்டு நான் எப்படியாவது குணமாக்கிடுவேன் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கனவை நீங்க இன்னும் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமாயிடும். இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் தீர்வு. அஞ்ஞானத்தையே அடிவேராக உடைத்ததான் என்பதை நாசம் செய்ய ஞானமே கத்தியாக வேண்டும். ஆனால் இந்த ஞானம் என்னும் கத்தியை அனாயாசமாக சுழற்றி விளையாடுவதற்கு ஒன்றை கண்டும் பின்வாங்காத வைராகியத்தின் பலம் புத்திக்கு திடமாக ஏற்பட வேண்டும். அதாவது ஞானம் என்ற கத்தி வச்சு சுழட்டி எம்ஜாரத்தை அடிச்சிடலாம் அப்படின்னா ஞானங்கிற கத்தி கைக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு உனக்கு வரணும். அந்த கத்தி அனாயாசமா பிடிச்சு சுழற்றுறதுக்கு முன்னாடி உனக்கிட்ட இன்னொரு குவாலிபிகேஷன், மெயினான குவாலிபிகேஷன் தான் சொல்றாரு. அடுத்து ஃபுல்லாவே வைராகியம் என்பது வேண்டும்.
வைராகியம் வரலைன்னா ஞானங்கிற கத்தி கைக்கு வராது. இந்த உலகம் வெறும் உண்மை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கிற. அப்ப ஞானம்ங்கிறது உலகம் பொய் அப்படிங்கிறதுதான் கத்தி. கத்தின்னு என்னமோ நிஜமாவே கத்தி நினைச்சிடாதீங்க. ஞானம்ங்கிற கத்தி, உலகம் பொய் அப்படிங்கிற புரிதல் தான் ஞானம்ங்கிற கத்தி இல்லையா? உலகம் பொய்ன்ற புரிதல் வரணும்னா அதுக்கு முன்னாடி வைராகியம் ஏற்பட்டெடுக்க வேண்டும். அது என்ன வைராகியம்? உலகத்தில் சுகம் இருக்கின்றது என்று நம்பி அதன் பின்னாடி போயிட்டு இருக்கான்ல, அதை ஸ்டாப் பண்றது. நீ உலகத்தின் ஆசைகளை, உலக விஷய சுகங்களில் இருக்கும் சுகங்களை நம்பிக்கொண்டிருப்பவன் வைராகியம் இல்லாதவன். வைராகியம் வைராகியம்னா மெயின் மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலக விஷயத்தில் அல்லது உலக சுகத்தில் வெறுப்புன்னு கூட சொல்லிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலக சுகத்திலே வெறுப்பு எவனுக்கு இருக்கோ, only he has an eligibility to handle the ஞானம் என்ற கத்தி. ஞானம் என்ற கத்தியை பிடிப்பதற்கே யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா, உலக சுகத்தின் மேல் வெறுப்பே ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிறவன் தான் உலக சுகத்தை இல்ல, உலகமே இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உலகமே இல்லைன்னு யாரால புரிஞ்சுக்க முடியுங்கிறதுதான் இங்க முக்கியமான கொஸ்டின். உலகமே இல்லைன்னு யாரால புரிஞ்சுக்கணும்னா, அடிக்ஷன் இல்லாதவனால மட்டும்தாங்க புரிஞ்சுக்க முடியும். நீங்க இதை வந்து என்ன, நம்ம அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்னுடைய கம்பெனி மேனேஜர் வந்து காரம் சாப்பிட்டா அல்சரு, அவருக்கு வயிற்றுக்கு ஆகாது அப்படின்னு நல்லா தெரியும். அவரு பல தடவை எச்சரிக்கை பண்ணியும் இவ்வளோன்னு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு பயங்கரமா அவஸ்தைப்பட்டார் அப்படின்னு ஒரு உண்மையினமா அடிக்கடி பேசியிருக்கோம். இது என்னது தெரியலையா நமக்கு? அவனுக்கு தெரியாதா? தெரியலைன்னா கூட நம்ம கூட சொல்லிட்டு தானே இருக்கோம். பட் என்னதுன்னா, அடிக்ஷன்னா என்னது? புத்தியே வேலை செய்ய முடியாது. இவ்வளோண்டு நக்குனா சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அதுல முழுக்க நம்பிட்டு இருக்கான்ல, அதனால பின்னாடி இவ்வளவு பெரிய பின்விளைவுகள் வருங்கிறது மறக்கடிச்சிருதா இல்லையா? ஏங்க இவ்வளோண்டு சுகம், இவ்வளவு பெரிய துக்கம். ஆனா அவன் கண்ணுக்கு எது மட்டும் தெரியுது? இவ்வளவு சுகம் தான் தெரியுது. இவ்வளவு பெரிய துக்கம் கண்ணுக்கு தெரியல. பல தடவை அனுபவிச்ச பிறகும் கூட புரியல. பவர் ஆஃப் அடிக்ஷன். அப்போ உலக விஷயத்தில் வெறுப்புன்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, அடிக்ஷனுக்கு ஆப்போசிட் வெறுப்பு தானே. உலக விஷயத்தில் விருப்புக்கு ஆப்போசிட் வெறுப்பு தானே. அப்ப இந்த வெறுப்பு அப்படிங்கிறது முற்றிலும் உன்னை புத்திய பேதலிக்க வச்சுட்டு இருக்குன்னு, அந்த வெறுப்புங்கிற ஸ்டேட்டுக்கு உன்னால போக முடியும் போது மட்டும்தான் உன்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இந்த உலகம் இல்லைங்கிறத கான்செப்டே அப்பதான்டா புரியும். சுத்தமா புத்தி வேலை செய்யாம இருக்கும்போது இந்த உலகம் பொய் அப்படிங்கிறது நீ எப்படி நம்புவ? அப்போ உலகம் பொய் என்ற இந்த கத்தி உன் கைக்கு வர வேண்டுமா? உலக சுகத்தின் மேல் வெறுப்பை ஏற்பட்டெடுக்க வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தை ஞானதேவரின் வாயினால் கேளுங்கள் இப்போது. அந்த வைராகியம் ஏற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அதன் முன் தர்ம அர்த்த காமங்கள் அனைத்தும் நாய் கண்முன் வாந்தி எடுத்து வைத்த எச்சிற் போல் தோன்ற வேண்டும். ஏய்யா இதுதானே வந்து வேதத்துல சொல்லியிருக்கு, தர்ம அர்த்த காம, அதுக்கப்புறம் தானே மோட்சம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இப்படித்தானே போகணும். மோட்சத்திற்கு ஆசைப்படுபவனை பற்றி இங்கே பேச்சு, ஞானத்திற்கு ஆசைப்படுபவனை பற்றிய பேச்சு. முழுமையான ஞானம் என்ற கத்தி கைக்கு வர வேண்டுமா? தர்ம அர்த்த காம இவர்கள் எல்லாம் நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் பார். கேவலமா பார்க்கணும் தர்ம அர்த்த காமத்தை எல்லாம். மோட்சம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஃபுல் ஃபீல் எவனுக்கு வருதோ, பேரின்ப பரமானந்த பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்துல எவனுக்கு இச்சை இருக்கின்றதோ, முமுட்சுத்துவம்னு இன்னொரு பேரை சொல்றாங்க. அதாவது மோட்சத்திற்கு உண்டான அதீத ஆசை அப்படிங்கிறவனுக்கு முமுட்சுத்துவம்னு பேரம். அவனுக்கு மட்டும்தான் இந்த வைராகியம் வரும். அது மாதிரி இதுக்கு பின்னாடி தர்ம அர்த்த காமத்துக்கு பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னா அப்புறம் உலகம் நம்பிட்டு இருக்கேன்ல அர்த்தமாயிடும். அதுல சுகமே இல்லைன்னு முழுசா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ வைராகியம். வைராகியம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, தர்ம அர்த்த காமங்கள் கண்முன் வாங்கி எடுத்த கண்ணங்கள். அதாவது அது என்ன தர்ம அர்த்த காமம் தான் என்னமோ நினைச்சிடாதீங்க. அதாவது தர்ம சம்பந்தமாக நீ பொருள் ஈட்டி காமத்தை அனுபவித்துக் கொள் அப்படின்னு வேதம் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா பிகினர்ஸா இருக்கும்போது நீ எடுத்த எடுப்புல வந்து எல்லாத்தையும் விடுன்னா என்ன விடவா முடியும்? டேய் இப்படி அநியாயமா ஆசைப்பட்டு சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியே, கொஞ்சம் நியாயமா சுகத்தை அனுபவிச்சுட்டு போயேண்டா அப்படின்னு கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது இருக்குன்றதுனால சொல்லப்பட்டதுதான். தர்ம வழியிலே பணம் ஈட்டி காமத்தை பற்றிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. சரியா? இதுதான் தர்ம அர்த்த காமம்னு பேரு. பட் எப்போ நீ மோட்ச இச்சைக்கு நீ போயிட்டியோ, இதெல்லாம் துக்கம். அதாவது இந்த சம்சாரத்துல சுகமே இல்லைன்னு ஆணித்தனமா புரிஞ்சுட்டு வேற
பிரம்ம சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற துடிப்பு உனக்கு வர வேண்டும் என்றால் வைராகியம் வர வேண்டும். வைராகியம்னா என்ன? உலக விஷயத்துல சுகமே இல்லைன்றது இல்ல, உலக விஷயத்துல துக்கம் இருக்குன்ற புரிதல் வரணும் அப்படிங்கிறாங்க. எப்ப வெறுப்பு வரும்? துக்கம்னா தானே வெறுப்பு வரும். அப்ப உலக விஷயம் என்பதே துக்க ரூபம் ஆனது என்ற புரிதல் வைராகியத்தை கொடுக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தர்ம அர்த்த காமம் என்னவா இருக்கணும்? நாய் கண்முன் வாந்தி எடுத்து வைத்த எச்சில் போல் தோன்ற வேண்டும். ஓகே, இவ்வளவு தீவிரமாக பதார்த்தங்களை பதார்த்தங்கள் அனைத்தின் பேரிலும் வெறுப்பு உண்டாகும்படி எல்லாத்தையும் மேலேயுமே ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துள்ள எல்லா பதார்த்தங்கள்னா பொருட்கள் மேலேயுமே வெறுப்பு உண்டாகும்படி வைராகியத்தின் பிரவாகம் ஏற்பட வேண்டும். பின்பு தேகத்தில் அகம் புத்தி எண்ணுதல் என்னும் மடல் விரிந்து பிரயத்த ஆத்மஸ்வரூபத்தின் ஞானம் ஹஸ்தமாக்க வேண்டும். ஸோ அதுக்கு அப்புறம்தான் இந்த உடல் நான் அப்படிங்கிற அந்த பிடிப்பு வந்து வேணாம். உலக சுகத்துல நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்ப மையமா வச்சுதான் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் உடம்பு நான் அப்படிங்கிறத ஷேக் பண்ணணும் இப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை தூக்கு. அதுக்கப்புறம் தான் அகம் புத்தி பண்ணுதல்னா நான் உடல் என்ற அந்த எண்ணத்தை அப்படி ஷேக் பண்ண முடியும். ஞானத்தை வச்சு ஞானத்தை ஹஸ்தமாக்க முடியும். ஞானத்தின் கை கொண்டு அதை அப்படி ஷேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. பின்பு இந்த ஞான ரூப கத்தியை விவேகம் என்னும் சாணைக்கல்லின் மேல் பிரவாகமா பிரம்மாஸ்மி நான் அகம் பிரம்மாஸ்மி என்னும் பாவனை என்னும் நீரை பார்த்து பளபளவென்று தீட்டி. இப்ப கத்தி கைக்கு வந்துருச்சு. வைராகியம் இருந்தாதான் கத்தி கைக்கு வரும். சரியா? கத்தி கைக்கு வந்துருச்சு. இப்ப என்ன செய்யணும்? அத பள 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 பளன்னு ஷார்ப்பா தீட்டணும். எப்படி தீட்டுறது? நான் உடல் அல்ல, நான் உடல் அல்ல, நான் பிரம்மஸ்வரூபம் என்ற இந்த விருத்தி இருக்கு இல்லையா? இந்த எண்ணம். உடல் என்ற அஞ்ஞானம் விலக வேண்டும் என்றால் நான் உடல் அல்ல, நான் பிரம்மம் என்ற ஞான விருத்தியின் வழியாக தீட்டு. சரியா? இப்ப பலன்னு தீட்டியாச்சு. தீட்டி இப்படி ஏற்பட்ட பூரண போதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தான் ஒண்டியாகவே கிளம்ப வேண்டும். இப்படி ஞானத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒண்டியா கிளம்பணுமா? இத சம்சார விருட்சத்தை வேரோட சாய்க்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப நினைச்சிடாதீங்க. சரியா? ஒண்டியாக கிளம்ப வேண்டும். இந்த ஞானக்கத்தியை நிச்சயம் என்னும் முஷ்டியில் உறுதியாக பிடித்துக் கொண்டு இதன் வலிமையை மனம் என்பதை சற்று பரிசோதித்து பார்த்து பின்பு நிதித்தியாசனத்தால் அக்கத்தியும் தானும் ஒன்றாகி விட வேண்டும். அதாவது பிரம்மாஸ்மியை வச்சு சனக்கெல்லாம் நல்லா தீட்டியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மனனம் நிதித்தியாசனம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஸோ இந்த 3 தான் வந்து ஞானத்துக்கு உண்டான ப்ராசஸ். மனனம் அப்படின்னா நான் பிரம்மம்னு நீங்க வெறும் உச்சரிப்புல சொன்னீங்க. ஏன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னு. புரியணும். இது டெப்தா புரியணும், ஆழமா புரியணும், ஸ்ட்ராங்கா புரியணும், டெப்த் சப்கான்சியஸ் வரைக்கும் புரியணும் அப்படின்னா யூ ஷுட் கீப் ஆன் திங்க் அபவுட் த இந்த உலகம் அனித்தியமானது. அது பிரபாக ரூப அனாதியாக இருப்பதைக் கண்டு நான் உண்மையிலேயே அனாதி என்று நினைத்து விட்டேனே. அப்படின்னா என்ன சொன்னேன்? கண்டினியூஸா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஆனா கண்டினியூஸா இருக்குன்றதை வச்சு நான் பாட்டு இருக்குன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? ஆனா அழிஞ்சு அழிஞ்சு இல்லையா தந்துட்டு இருக்கு. இதை நான் வந்து கவனிக்காம போயிட்டேனே அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் வளமா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் திங். சோ அடுத்து என்ன சொன்னாரு? இந்த ஞானக்கத்தியை நிச்சயம் என்னும் முஷ்டியில் உறுதியாக பிடித்துக் கொண்டு. சோ நிச்சயம்னா ஸ்டெடி மைண்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க. உறுதியாக பிடித்துக் கொண்டு அதனுடைய வலிமையை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சப்கான்சியஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் வலிமையை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரென்த் யுவர் மைண்ட் வித் தட் ஃபீல் தட் ஐ எம் நாட் திஸ் பாடி. நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மஸ்வரூபம் என்ற இந்த விஷயத்தை நீ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பேரு மனனம் அப்படின்னு பேரு. ஸோ கீப் ஆன் திங்கிங் ஆன் தட். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? சற்று பரிசோதித்து பார்த்து மரணம் என்பதை கொண்டு சற்று பரிசோதித்து பார்த்து நிதித்தியாசனத்தால் அக்கத்தியும் நானும் ஒன்றாகி விட வேண்டும். நிதித்தியாசனத்தால் அப்படின்னா அனுபவபூர்வமாக நான் கத்தியும் நானும் நான் யாரு? ஞானமும் ஒன்றாகி விட வேண்டும். கத்தின்னா என்னது? ஞான கத்தி. இது என்னது? சம்சார விருட்சம். நான் பிரம்மம் அப்படின்னா என்ன? நான் இந்த சம்சார விருட்சம் அல்ல என்ற ஃபீல் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். சம்சார விருட்சம் டொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி தான். நம்ம வந்து வெட்டி அப்படியே
டான்ஸ் ஆடி அப்படியே வீரன் சூரன் ஆட்டம்லாம் எந்த ஆக்ஷனும் பண்ண வேணாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் எசென்ஷியல் இல்லையா? இது ஏன் ஒண்டியா போகணும் அப்படின்னு சொன்னாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான் ரைட்டா புரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு புரிய வைக்கலாம் முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். சிரவணம் வரைக்கும் தான் மத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியும். மரணம் நிதித்தியாசனம் மஸ்ட் பி டன் பை யூ. மீண்டும் மீண்டும் சொன்ன விஷயத்தை ஆழமாக சிந்தித்து ஞானவானாக நானே மாறிவிடுவது என்பது நான் மட்டுமே செய்யப்பட வேண்டியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நானும் ஒன்றாகிவிட வேண்டும், தானும் ஒன்றாகிவிட வேண்டும். பின்பு அக்கத்தியின் வெட்டை வாங்கிக் கொள்வதற்கு மற்றொன்று ஒன்றும் அகப்படாமல் போகும். அங்க இருக்கிறதே நான் மட்டும் தான். வேற எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கத்திய வச்சு வெட்டுறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. The moment when you realize that you are the Brahma Swarupam and the samsara விருட்சம் என்பது மாயா. இந்த ரியலைசேஷன் வந்த மொமெண்ட்ல அதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு அங்க என்ன இருக்கும்? ஒண்ணும் இருக்காது. இந்த ஆத்ம ஞானம் என்னும் கத்தியை தன் பிரகாசத்தினால் இந்த சம்சார விருட்சத்தை ஓரிடத்திலும் காண முடியாதபடி செய்து வைக்கும். என்ன சொல்றாரு? கத்திய வச்சு நீ வெட்டலாம் இல்ல. அந்த ஞான பிரகாசத்தினால், அந்த கத்தியில உள்ள அந்த பிரகாசம் இருக்குல்ல, அப்படின்னா ஞான ஒளி, நாலேட்ஜ். இந்த நாலேட்ஜ் வந்து சம்சார விருட்சத்தை எங்கும் காண விடாம பண்ணிடும். அந்த பிரகாசத்தால் எங்கேயும் காண விடாம பண்ணிடும். மின்னல் வெளிச்சம் வந்தா ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி இதனுடைய பிரகாசத்துல வந்து சம்சார உலகமே கண்ணுக்கு தெரியாம பண்ணிடுமா. ஸோ இட் இஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் த்ரூ யுவர் நாலேட்ஜ், அந்த நாலேட்ஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இது மாயை என்ற புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் உங்களுக்கு வெறும் மாயையா மட்டும்தான் தெரியுமே தவிர, அது உண்மையா தெரியவே தெரியாது. எப்படி செய்து வைக்கும்? எப்படி சரத்ருதுவின் தொடக்கத்தில் ஏற்படும் காற்று ஆகாயத்தை குப்பை போல் மறைத்துக் கொண்டிருந்த மேகங்களை நாசம் செய்து வைக்குமோ? அல்லது சூரியன் உதித்தவுடன் இருட்டனைத்தும் எப்படி வலீகரித்து விடுவானோ? எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்றாரு. ஆஹ் மேகங்கள் எக்கச்சக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு காத்து அடிச்சதுன்னா கண்ணா பின்னா அந்த மேகம் எங்க போகுதுன்னே தெரியாது. பியூரா மாறிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு காற்றின் வேகத்தால் மேகங்களால் இருக்க முடியாதது போல, வெளிச்சத்தின் முன்னால் இருட்டு நிற்க முடியாதது போலே. அடுத்த எக்ஸாம்பிள். சூரியன் வந்துட்டான் அப்படின்னா இருட்டு இருக்க முடியாதது போலே, விழித்துக் கொள்ளல் என்பது ஏற்பட்டவுடன் சொப்னத்தின் ஆட்டம் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போவது போலே. சூப்பர் எக்ஸாம்பிள் இருட்டு. சாரி, மூணாவது எக்ஸாம்பிள் சொப்னம். சொப்னம்னா கனவு. ஓகேவா? விழித்தவுடன் இல்ல எதுவுமே காணல இல்ல. நீ என்ன உட்காந்து கத்திய வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தோம். அது விழிச்சு அடுத்த செகண்ட் அங்க இருக்காது ஒண்ணுமே. அப்படியே ஆத்ம ஞானத்தின் கூர்மைக்கு முன்னால் இந்த விருட்சம் இருந்த இடம் தெரியாமல் நாசமாகி விடுகிறது. பின்பு மேல் என்பதும் அதன் கீழ் வேர் என்பதும் அதனின்று கீழ் நோக்கி சின்னா பின்னமாக பரவி இருக்கும் கிளைகள் என்பதையும், இவை அனைத்தும் சந்திரோதயமான பிறகு காணல் நீரை போலே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகின்றன. சோ நான் சொன்னதை மேல கிளை கீழே கிளை இப்படி போன கிளை அப்படி ஆடை இருட்டு வந்ததுக்கு அப்புறம் காணல் நீர் தெரியுமாடா? அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாதுடா. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காதுடா. கண்ணுக்கே தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறத விட உண்மையாக இருக்காது என்ற ஒரு புரிதல் மிகவும் முக்கியம். ஏன்னா அந்த உலகம் தெரியாமலே போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும். பட் மேஜிக் ஷோல வந்து நீங்க பாக்குற மாதிரி தெரியும். பட் உண்மையா இல்லைங்கிற ஸ்ட்ராங்கான புரிதல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இல்லாததை சும்மா நாச்சுக்கும் பாக்குற மாதிரி தான் இந்த உலகம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டு டெஸ்ட்ராய் தி சம்சார விருக்ஷா. அப்படின்னா என்ன? சம்சார துக்கத்தை வேறறுக்கும் முறை துக்கமே இல்லை என்று புரிந்து கொள்வது மட்டும்தான் என்ற வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்கார். இப்போ இந்த ஆத்ம ஞானத்தால் ஏற்படும் உத்தர ஸ்திதி, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இந்த மாதிரி ஒரு ஆத்ம ஞானத்தோட நீ இருந்தேன்னா நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க.